யூடியூபர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் வந்தார்கள் போனார்கள். தப்பென்ன சரியென்ன எப்போதும் வீடியோ பாரு. அடப்பாவி என்பார்கள், தப்பாக நினைக்காதே. எந்த சேனல் பார்த்தாலும் நல்ல கண்டென்ட்டை தள்ளாதே. கிரைம் உண்டு, இன்வெஸ்டிகேஷன் உண்டு, த்ரில் உண்டு என்றாலே வைசா விஷாவில் இடம் உண்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1998 ரிலீஸ் ஆன ஒரு அமெரிக்கன் எரோட்டிக் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் வைல்ட் திங்ஸ். பேருக்கு ஏற்ற மாதிரி படமும் கொஞ்சம் வைல்டாக தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சென்சார் பண்ணிக்கேன். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, செயிலிங் கோர்ஸஸ் சொல்லிக் கொடுக்குற காலேஜில் ஒரு செயிலிங் இன்ஸ்ட்ரக்டர் இருக்காரு. கன்னி பெண்கள் நெஞ்சுக்குள் கையெழுத்து போட்டவன்னு சொல்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே இவர் மேலே ஒரு க்ரஷ் இருக்கு. இவர் அப்யூஸ் பண்ணிட்டதா 2 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் பழி போட்ட 2 பொண்ணுங்களுக்கே இது பேக் ஃபயர் ஆகுது. இதில் ஏதோ தப்பாக இருக்கேன்னு கெஸ் பண்ண டிடெக்டிவ் இந்த 3 பேரையுமே வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் பல உண்மைகள் வெளியே வருது. இதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. யார்கிட்ட ஏமாந்தாங்க, யார் கடைசியில் ஜெயிச்சாங்கன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தெலுங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வைசா விஷயம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். படத்தோட ஓப்பனிங் சீனில் மியாமியில் இருக்கிற ஒரு காலேஜ் கேம்பஸை காட்டுறாங்க. இந்த காலேஜோட பேர் ப்ளூரே. இது செயிலிங் கோர்ஸை சொல்லிக் கொடுக்குற ஒரு காலேஜ். இப்போ ஒருத்தர் காலேஜ் ஆடிட்டோரியம்க்கு நடந்து போகிறாரு. இவரோட பேர் சாம். இந்த ஸ்கூலில் கைடன்ஸ் கவுன்சிலராகவும் செயிலிங் இன்ஸ்ட்ரக்டராகவும் இருக்காரு. இவர் ஹேண்ட்ஸமாக இருக்கனால பொண்ணுங்களுக்கு இவர் ரொம்பவே பிடிக்கும். இப்போ ஆடிட்டோரியமில் ஒரு செமினார் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அங்கே உட்காந்துருக்காங்க. இந்த செமினாருக்கு மியாமி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து டிடெக்டிவ் ரே சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காரு. இவர் கூட ஒரு லேடி டிடெக்டிவும் இருக்காங்க. செக்ஸ் கிரைம்ஸ் பற்றி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் சாம் இந்த செமினாரை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. சாம் டிடெக்டிவை கூப்பிட்டு பேசினதுமே ஆடியன்ஸ்லேருந்து ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட் கிளம்புறாங்க. இவங்க பேர் சூசி. இவங்க எந்திரிச்சு ஆடிட்டோரியத்தை விட்டு கிளம்புறத டிடெக்டிவ் பார்க்குறாரு. செமினார் முடிச்சு வெளியே வந்ததும் சூசியை பற்றி சாமும் டிடெக்டிவும் பேசுகிறாங்க. போன வருஷம் சூசி ட்ரக்ஸ் வச்சிருந்ததுக்காக டிடெக்டிவ் அரெஸ்ட் பண்ணிக்கார் போல. அதுக்காக 6 மாதம் மைனர் ஜெயிலில் சூசி இருந்திருக்காங்க. சாம் டிடெக்டிவ் கிட்ட செமினாருக்கு வந்ததுக்கு தேங்க் பண்ணுறாரு. சாம் கியூட்டாக இருக்கிறதா லேடி டிடெக்டிவ் சொல்கிறாங்க. ஆனால் டிடெக்டிவ்க்கு சாமை பார்த்தாலே ஒரு பொண்ணையும் விட்டு வைக்க மாட்டாருங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அடுத்த சீனில் சாம் ஒரு பையனுக்கு செயிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஏன் எனக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டுக்கிட்டே ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட் அங்கே வராங்க. இவங்க பேர் கெல்லி. அம்மாவால் இன்னைக்கு வர முடியல, வீட்டுக்கு போகிறதுக்கு லிஃப்ட் வேணும்னு கெல்லி சொல்லவும் சாமே லிஃப்ட் கொடுக்குறாரு. போகிற வழியில் சூசியோட காரு பிரேக் டவுன் ஆகி நிற்கிறத பார்த்து லிஃப்ட் வேணுமான்னு சூசி கிட்ட சாம் கேட்குறாரு. சூசி கூட வரதை கெல்லி விரும்பல. ஏன்னா சூசி ஒரு அவுட்காஸ்ட், அதாவது ஃபேமிலி இல்லாமல் சொசைட்டியால் தண்ணி தெளிச்சு விட்ட கேஸு. கெல்லி சூசியோட ஷூவை கிண்டல் பண்ணவும் சாப்பிட்டு கிளம்புங்கன்னு சூசி சைகையிலே சொல்கிறாங்க. ஹீரோ கெல்லியோட வீட்டில் ட்ராப் பண்ணுறாரு. அப்போ கெல்லியோட அம்மா பால்கனியில் வந்து நிற்கிறாங்க. இவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. ஊர்லேயே பணக்கார ஃபேமிலின்னு இவங்க தான். சாம்க்கும் கெல்லியோட அம்மாவுக்குமே ஏற்கனவே பழக்கம் இருக்கு போல். கெல்லி மாதிரியே கெல்லியோட அம்மாவும் சாம் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாங்க. உள்ளே வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு போகலாமேன்னு கெல்லியோட அம்மா சொல்ல எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு சாம் கிளம்புறாரு. அடுத்த சீனில் வீக்கெண்ட்னால கெல்லி ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு சாமோட வீட்டுக்கு வராங்க. சாமை சைட் அடிக்கிறதுக்காகவே அவரோட ஜீப்பை வாஷ் பண்ணி தரோன்னு கெல்லியும் ஃப்ரெண்டும் சொல்ல சரி போய் வாஷ் பண்ணுங்கன்னு சாம் சொல்கிறாரு. அப்போ சாமோட வீட்டுக்குள்ளேருந்து ஒரு யங் லேடி வெளியே வராங்க. இவங்க பேர் பார்பரா. இவங்களும் ப்ளூரே ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. சாம்க்கும் பார்பராக்கும் ரிலேஷன்ஷிப் ஓடிட்டு இருக்கு போல். வந்த வேலை முடிஞ்சதும் சாம்க்கு பாய் சொல்லிட்டு பார்பரா கிளம்புறாங்க. இவருக்கு சாம்னு பேர் வச்சதுக்கு பதிலாக ஜாம்னு வச்சுருந்துருக்கலாம். எறும்பு மாதிரி பொண்ணுங்க மூச்சிட்ருக்காங்க. கெல்லியும் ஃப்ரெண்டும் ஜீப்பை அருமையாக க்ளீன் பண்ணி முடிக்கிறாங்க. அடுத்து கெல்லி என்ன பண்ணுறாங்க, சாம் கூட கொஞ்சம் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு ஃப்ரெண்டு போக சொல்லிடுறாங்க. கெல்லி ஈரமான ட்ரெஸ்ஸோட சாம் முன்னாடி போய் நிற்கிறாங்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு கெல்லி ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வரதை காட்டுறாங்க. கெல்லி சாம் வீட்டிலேருந்து வேகமாக அங்கேருந்து ஓடுறத நெய்பர்ஸ் சில பேர் பார்க்குறாங்க. அடுத்த சீனில் கெல்லி ஸ்கூலுக்கு போகாமல் ரூம்லேயே இருக்காங்க. இது கூட தெரியாமல் கெல்லியோட அம்மா இன்னொரு ரூமில் ஒருத்தர் கூட ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர் பேர் ஃப்ராங்கி. கெல்லியோட அம்மா இவரை டேட் பண்ணுறாங்க போல். கெல்லி ஸ்கூலுக்கு வரலன்னு பிரின்சிபல் கால் பண்ணவும் தான் அம்மாவுக்கு விஷயம் தெரியுது. கெல்லி டல்லாக இருக்கவும் என்னாச்சுன்னு கெல்லியோட அம்மா கேட்க அப்பாவை மிஸ் பண்ணுறதா கெல்லி சொல்கிறாங்க. உங்கள் அப்பா எதுக்கு சூசைட் பண்ணிட்டாருன்னு எனக்கு தெரியலன்னு அம்மா சொல்கிறாங்க. அவர் என்ன டார்ச்சர் பண்ணாங்களோன்னு தெரில. இப்போ கெல்லியோட கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. என்னை சாம் அப்யூஸ் பண்ணிட்டாருன்னு கெல்லி அழுதுகிட்டே சொல்ல என்னது சாமான்னு அம்மா ஷாக் ஆகுறாங்க. அடுத்த சீனில் கெல்லியும் அம்மாவும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. சாம் என்னோட பொண்ணை நாசம் பண்ணிட்டான்னு டிடெக்டிவ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன நடந்துச்சுன்னு கெல்லி கிட்ட லேடி டிடெக்டிவ் ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. இதை டிடெக்டிவ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாரு. சாம் எப்படிலாம் மிஸ்பிஹேவ் பண்ணான்னு கெல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபிசிக்கல் எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்காத மாதிரி சாம் அப்யூஸ் பண்ணிட்டாராம்.
கெல்லி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வீடியோவை டிடெக்டிவ், லேடி டிடெக்டிவ், டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி 3 பேரும் ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. கெல்லி சொல்கிறதுல உண்மை இல்லைன்னு லேடி டிடெக்டிவ்க்கு தோணுது. ஏன்னா கெல்லியோட முகத்தில் இருக்கிற சோகம் தப்பு நடந்தனால வந்த சோகம் மாதிரி தெரியலையா. சாம் கூட தனியாக இருந்துமே ஒன்றுமே நடக்கலைங்கிற மாதிரி தான் இருக்குன்னு லேடி டிடெக்டிவ் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் டிடெக்டிவ்க்கு சாம் இதை பண்ணாலும் பண்ணியிருப்பாருன்னு தோணுது. சாம் இந்த ஊரில் கை வைக்காத பொண்ணுங்களே இல்லை போலையேன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. சாமோட கேரக்டர் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுனால அதை வச்சு இவர் தான் அப்யூஸ் பண்ணிப்பாருன்னு உறுதியாக சொல்ல முடியுமான்னு டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னிக்கே குழப்பமாக இருக்கு. அப்படின்னா கெல்லி சொல்றது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க லை டிடெக்டர் டெஸ்ட் எடுக்கலாமான்னு லேடி டிடெக்டிவ் கேட்குறாங்க. விக்டிமே சந்தேகப்படுறீங்களான்னு கெல்லியோட அம்மா சண்டைக்கு வந்துருவாங்கன்னு டிடெக்டிவ் சொல்றாரு. அதனால சாமோட நெய்பர்ஸ் கிட்டையும் கெல்லியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு டிசைட் பண்றாங்க. அடுத்த சீன்ல சாமோட ஃப்ரெண்டு சாம மீட் பண்றாரு. பஞ்சாயத்து பால் டாயில குடிச்சிட்டாங்கிற மாதிரி சாமு கெல்லியை அப்யூஸ் பண்ணிட்டான்னு ஊர் ஃபுல்லா தீயா பரவிடுச்சு போல. கெல்லியோட அம்மா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டை வறுத்தெடுத்ததுல சாம சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு ஃப்ரெண்டு சொல்றாரு. ஏன் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை கேட்க மாட்டாங்களான்னு சாம் கேட்குறாரு. ஏன்னா கெல்லி அக்யூஸ் பண்ண மாதிரி சாம் எதுவுமே பண்ணலையா. நீ தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா உன் வேலை போகாதுன்னு ஃப்ரெண்டு ஆறுதல் சொல்றாரு. எது பேத்தெடுத்ததுக்கு அப்புறம் பேத்தோஸ் சாங்கான்னு சாம் டென்ஷன் ஆகுறாரு. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துல பேரு டேமேஜ் ஆயிடுச்சுன்னா சரி பண்ணவே முடியாதே, நல்ல லாயரை வச்சுக்கன்னு ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு. அடுத்த சீன்ல சாம் ஒரு லாயரை மீட் பண்றாரு. நேற்று வரைக்கும் ஒரு காலேஜில் கைடன்ஸ் கவுன்சிலராக இருந்தேன். என் மேலே ஒரு ஸ்டூடெண்ட் அக்யூஸ் பண்ணுறாங்கன்னு சாம் சொல்ல, அந்த ஸ்டூடெண்ட்டு பொண்ணா பையனான்னு லாயர் கேட்குறாரு. அட நீங்கள் வேற, அக்யூஸ் பண்ணுறது கெல்லின்னு சாம் சொல்ல, அந்த ரியல் எஸ்டேட் லேடியோட பொண்ணான்னு லாயர் கேட்குறாரு. ஆமாம், எப்படி சிக்கியிருக்கேன் பாருங்கன்னு சாம் சொல்கிறாரு. சரி, உங்களுக்கும் கெல்லிக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படின்னு லாயர் கேட்க, நான் இன்ஸ்ட்ரக்டர், அவர் ஸ்டூடெண்ட், இதை தவிர எங்களுக்குள்ள ஒன்றும் கிடையாதுன்னு சாம் சொல்கிறாரு. லாயர் சாமோட கேஸை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அடுத்த சீனில் சாமை காலேஜ்குள்ளேயே என்டர் ஆக விடாமல் விரட்டுறாங்க. அப்போ பார்பராவும் அவங்க அப்பாவும் வராங்க. இனிமே என் பொண்ணு பின்னாடி சுற்றுற வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு பார்பரோட அப்பா வார்ன் பண்ணிட்டு போகிறாரு. என்னடா இது வாழ்க்கைன்னு சாம் வெறுத்து போய் நைட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு ஜீப்பில் போகிறாரு. அப்போ யாரோ ரேஞ்ச் ரோவர் காரில் ஃபாலோ பண்ணிட்டே வந்து சாமோட ஜீப்பை பள்ளத்தில் விழ வைக்கிறாங்க. அது வேற யாரும் இல்லை, ஃப்ராங்கி தான். சாமு ஜீப்போட கவுந்ததில் அடிப்பட்டு ரத்தம் வருது. இது பத்தாதுன்னு ஃப்ராங்கி காரை விட்டு இறங்கி வந்து சாம அடிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் சாமோட வீட்டுக்கு லாயர் போகிறத காட்டுறாங்க. சாமோட வீட்டு கதவுல இருந்த கண்ணாடி உடஞ்சி கிடக்க, யாரோ செங்கலை விட்டு எரிஞ்சிருக்காங்க போல. லாயர் வர சத்தம் கேட்டு யாரோ அட்டாக் பண்ண தான் வந்திருக்காங்கன்னு நினச்சி சாம் அலர்ட்டாக நிற்கிறாரு. அப்புறம் லாயர்னு தெரிஞ்சதும், பார்த்தீங்களா சார் என் நிலைமையன்னு சாம் புலம்புறாரு. நைட்டு ஃப்ராங்கி அட்டாக் பண்ணதையும் சாம் இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இதை வச்சு கெல்லியோட அம்மாவை ரிப்போர்ட் பண்ணலாமான்னு லாயர் கேட்க, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸு எவ்வளோ ஆழம்னு எனக்கு தான் தெரியும்னு சாம் சொல்கிறாரு. ஆமாம்மா, ரொம்ப ஆழந்தான்னு லாயர் சொல்கிறாரு. சாமோட வீட்டு மேலே பேங்க் கடன் இருக்கு போல். அந்த பேங்க்கோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் கெல்லியோட அம்மாவும் இருக்காங்களாம். அவங்க கிட்ட பிரச்சனை வச்சுக்க வேண்டான்னு சாம் நினைக்கிறாரு. இப்போ லாயர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. போன வருஷம் கெல்லியோட அப்பா சூசைட் பண்ணிக்கிட்டப்ப கெல்லி மைண்ட் டிஸ்டர்ப் ஆகி வீட்டை விட்டு போயிருக்காங்க. ஒரு ஹோட்டலில் ட்ரக்ஸும் ஓவராகி கெல்லி மயங்கி கிடந்தப்ப கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஹிஸ்ட்ரி இருக்கிற கெல்லி பெஸ்ட் எஜுகேட்டர்னு அவார்ட் வாங்கின சாம அக்யூஸ் பண்ணால் கோர்ட்லேயே நம்ப மாட்டாங்கன்னு லாயர் சொல்கிறாரு. கெல்லி விஷயத்தில் உண்மையிலே நீங்கள் எந்த தப்பும் பண்ணலன்னு சாம் கிட்ட லாயர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அடுத்த சீனில் சூசியை காட்டுறாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லவும் டிடெக்டிவும் லேடி டிடெக்டிவும் சூசியோட ஏரியாவுக்கு வராங்க. என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சாம் சூசிக்கு லிஃப்ட் கொடுக்குறேன்னு கூட்டிகிட்டு போய் அப்யூஸ் பண்ணிட்டாராம். கெல்லி மாதிரியே சூசியும் சாமை அக்யூஸ் பண்ணுறாங்க. சூசி கிட்ட சாம்க்கு எதிராக எவிடன்ஸே இல்லை. ஆனால் இந்த சம்பவத்தை சொல்கிறப்ப சூசியோட கண்ணு கலங்குது. அப்படியே கட் பண்ணி சாமை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி லாக்அப்பில் வைக்கிறத காட்டுறாங்க. சாம்க்கு பெயில் கிடைக்கலன்னு லாயர் சொல்ல, நான் இன்னசென்ட்டுன்னு சாம் சொல்கிறாரு. கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு லாயர் போகிறாரு. அடுத்து கோர்ட் சீன் டே 1. சாம்க்கு தண்டனை கிடைக்கணும்னு கெல்லியோட அம்மா உறுதியாக இருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி கெல்லி கிட்ட நடந்த சம்பவத்தை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாரு. எவ்வளவோ கெஞ்சியும் கதறியும் சாம் என்னை விடவே இல்லைன்னு கெல்லி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. கோர்ட்டுக்கு சூசியும் வந்து நடக்கிறத பார்க்குறாங்க. அடுத்த நாள் டே 2. இப்போ சூசி கோர்ட்டில் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. லாயர் சூசியை கிராஸ் எக்ஸாமைன் பண்ணுறாரு. போன வருஷம் ஏப்ரல் மாதத்தில் சாம் அப்யூஸ் பண்ணதை சூசி சொல்கிறாங்க. அடுத்து மே மாதத்தில் ஒரு ட்ரக் கேஸில் சூசி போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டப்ப சாம்க்கு சூசி கால் பண்ணி ஹெல்ப் கேட்டதுக்கான ப்ரூஃபை லாயர் காமிக்கிறாரு. அப்யூஸ் நடந்து ஒரு மாதத்துலையே சூசி சாம் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்கன்னா சாமை சூசி ஃப்ரெண்டாக தானே பார்த்துருக்காங்கன்னு லாயர் சொல்கிறாரு. ட்ரக் கேஸில் எனக்கு ஹெல்ப் பண்ண சாம் வரவே இல்லைன்னு சூசி சொல்கிறாங்க. அது சம்மர் ஹாலிடேஸ்ங்கனால சாம் ஊர்லேயே இல்லை. அதனால சூசி ஜெயிலில் 6 மாதம் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. இந்த கோவத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் சாம் மேலே சூசி பொய்யா அக்யூஸ் பண்ணுறதா லாயர் சொல்கிறாரு. இதுக்கு சூசியால் பதில் சொல்ல முடியல.
பொய் சொன்னா மறுபடியும் ஜெயில் தானே லாயர் சொல்லவும், இது என்னோட ஐடியா இல்லைன்னு சூசி கத்துறாங்க. சாம் என்னையும் அப்யூஸ் பண்ணல, கெல்லியும் அப்யூஸ் பண்ணலன்னு சூசி சொல்லவும் கோர்ட்டே சலசலப்பாகுது. உண்மை என்னன்னு இப்போ சூசி கன்ஃபஸ் பண்ணுறாங்க. போன வருஷம் கெல்லி ட்ரக் கேஸில் மாட்டினப்ப சாம் காப்பாற்ற வரலன்னு சூசிக்கு கோவம் இருந்துச்சான். அதே மாதிரி கெல்லிக்கு என்ன கோவம்னா, கெல்லிக்கு சாம் மேலே லவ் இருந்திருக்கு. ஆனால் சாமுக்கும் கெல்லியோட அம்மாக்கும் அஃபேர் இருந்தது தெரிஞ்சனால கெல்லி சாமை பழி வாங்க டிசைட் பண்ணிக்காங்க. சாம் மேலே பழி போடலான்னு கெல்லி தான் என்கிட்ட வந்து சொன்னான்னு சூசி சொல்லவும், அடி பாவி போட்டு கொடுத்துட்டியேன்னு கெல்லி டென்ஷன் ஆகி கத்துறாங்க. சூசி மேலே ஒரு கிளாஸையும் தூக்கி வீசுறாங்க. போலீஸு கெல்லியை கண்ட்ரோல் பண்ணி கோர்ட்டுக்கு வெளியே அனுப்பிடுறாங்க. உண்மை தெரிய வந்ததில் சாம்க்கும் லாயருக்கும் சந்தோஷம். இதை வச்சு கெல்லியோட அம்மா மேலே டிஃபேமேஷன் கேஸ் போடுவோன்னு லாயர் சொல்கிறாரு. ஏன்னா அவங்க போட்ட கேஸ்னால தான் சாம்க்கு வேலையும் போச்சு, பேரும் கெட்டு போயிடுச்சு. கண்டிப்பாக பெரிய செட்டில்மெண்ட்டை கறந்துடலான்னு லாயர் ஒரு குஷியில் இருக்காரு. இதே நேரம் கெல்லியோட அம்மா கொதிச்சு போயிருக்காங்க. இருந்தாலும் கெல்லி ஜெயிலுக்கு போகாமல் காப்பாற்றுறதுக்காக லாயர்கிட்ட பேசி செட்டில்மெண்ட்டுக்கு வராங்க. லாயரோட ஆஃபீஸில் வச்சே 2 தரப்பும் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி சாம்க்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை செக்காக கொடுக்குறாங்க. பணத்தை எடுத்துகிட்டு போய் என்ஜாய் பண்ணுன்னு லாயர் சொல்கிறாரு. அடுத்த சீனில் சாம் காலேஜில் இருக்கிற தன்னோட திங்ஸ் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அப்போ கெல்லி அவர் மேலே கோவப்பட்டு அடிக்க போகிறாங்க. ஏன்னா கெல்லியோட அம்மா சாம்க்கு செட்டில் பண்ண பணம் கெல்லியோட தாத்தா சேர்த்து வச்ச சேவிங்ஸாம். அந்த சேவிங்ஸு கெல்லியோட அம்மா இறந்தா மட்டும்தான் கெல்லிக்கு கிடைக்கும்னு இருந்திருக்கு. சாம்க்கு செட்டில் பண்ணுறதுக்காக அந்த பணத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க போல. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன்னு எல்லார் முன்னாடியும் கெல்லி சாப விடவும் சாமு அங்கேருந்து பாவமாக கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி நைட்டு சாம் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறத காட்டுறாங்க. லைட்டை ஆன் பண்ணி பார்த்தா வீட்டுக்குள்ளே கெல்லி இருக்காங்க. எங்கள் அம்மா கிட்டேருந்து எவ்வளோ உனக்கு கிடைச்சிதுன்னு கெல்லி கேட்குறாங்க. இன்னும் உங்களுக்கு கோவம் போகலன்னு நம்ம யோசிக்கும் போதே இங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்னோட ஷேர் எங்கன்னு கெல்லி கேட்குறாங்க. அதாவது சாம், கெல்லி, சூசி 3 பேருமே சேர்ந்து கெல்லியோட அம்மா கிட்ட இருக்கிற பணத்தை கறக்கிறதுக்காக போட்ட பிளான் தான் இது. எங்கள் அம்மாவையும் ஏமாத்திட்டோன்னு கெல்லி சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறப்ப சூசியும் வீட்டுக்குள்ளேருந்து வராங்க. நம்ம 3 பேரும் இன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் இனிமேல் மீட் பண்ணிக்கவே கூடாதுன்னு சாம் சொல்கிறாரு. சரி, இன்னைக்கு நைட்டு ஒன்றா இருப்போன்னு 3 பேரும் ட்ரிங்க் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் டிடெக்டிவ் சாமோட பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுறாரு. பெரிய அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிருக்கிறத வச்சு என்ன நடந்திருக்குன்னு டிடெக்டிவால் புரிஞ்சுக்க முடியுது. நம்மளை முட்டாளாக்கிட்டாங்களேன்னு லேடி டிடெக்டிவ் சொல்கிறாங்க. டிடெக்டிவ் இப்போ தான் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்குறாரு. சாமுக்கு நிறைய கடன் இருக்குது. அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு பார்பராவை மெயின்டைன் பண்ணுறதுக்கே ரொம்ப செலவு பண்ணணும். கெல்லியோட அம்மா கிட்ட இருக்கிற பணத்தை கெல்லியை வச்சே வாங்குறதுக்காக தான் சாம் பிளான் போட்டிருக்காருன்னு டிடெக்டிவ் கெஸ் பண்ணுறாரு. அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த சேவிங்ஸ் பணத்தை கெல்லியாலையும் டச் பண்ண முடியாது தான் கெல்லியும் இதுக்கு உடந்தையாக இருந்திருக்காங்க. அடுத்த சீனில் டிடெக்டிவ் சாமை ஃபாலோ பண்ணி அப்சர்வ் பண்ணுறாரு. சாம் பேங்க்லேருந்து பணத்தை பெட்டியில் எடுத்துகிட்டு சந்தோஷமாக வெளியே வர்றாரு. டிடெக்டிவ் அடுத்து கெல்லியை மீட் பண்ணுறாரு. 3 பேரும் மதிய உணவுக்கு மாலத்தீவுக்கு போக போகிறீங்களான்னு டிடெக்டிவ் கேட்க ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி கெல்லி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு சீக்ரெட்டு ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சாலே அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் 3 பேர் இருக்கீங்க, 3 எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. கெல்லி டிடெக்டிவ் கிட்ட எதுவுமே காட்டிக்காமல் அவர் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நீயும் சாமும் போட்ட ஐடியாவில் சூசியை ஜாயின் பண்ணனால அவள் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டா, பார்த்துருந்துக்குன்னு டிடெக்டிவ் சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து சூசியை மீட் பண்ணுறாரு. ஃப்ளாஷ்பேக்கில் டிடெக்டிவ் சூசியோட பாய் ஃப்ரெண்டை என்கவுண்டர் பண்ணியிருப்பார் போல். அதை சூசிக்கு ஞாபகப்படுத்தி டிடெக்டிவ் சாரி கேட்குறாரு. இப்போ எதுக்கு இங்கே வந்து ஐஸ் வைக்கிறீங்க, எனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிட்டாங்கன்னு சூசி சொல்கிறாங்க. சாமும் கெல்லியும் உனக்கு ஷேர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறியா? கிடைச்ச பணத்தில் சாம் ஒரு ஐலாண்ட் ப்ராப்பர்ட்டியும் போட்டும் வாங்கிட்டான். கொஞ்சம் பணத்தை ஆஃப் ஷோர் அக்கௌண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான். உன்னோட புது ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கன்னு டிடெக்டிவ் பற்ற வச்சுட்டு போகிறாரு. சூசி உடனே சாம்க்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் வாய்ஸ் மெயிலுக்கு போயிடுது. சூசி கார் எடுத்துகிட்டு வெளியே கிளம்புறாங்க. இதை டிடெக்டிவ் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு சூசியை காரில் ஃபாலோ பண்ணுறாரு. சூசி இப்போ கெல்லியை மீட் பண்ணுறாங்க. சாம்க்கு கால் பண்ண விஷயத்த சூசி சொல்லவும் அவருக்கு எதுக்கடி கால் பண்ணன்னு கெல்லி கேட்குறாங்க. எனக்கு இப்போ யாரை நம்பர்னே தெரியலன்னு சூசி புலம்பவும் நீ என்ன நம்பலான்னு கெல்லி சொல்கிறாங்க. அப்போ சாமு கெல்லிக்கு கால் பண்ணி சூசி அங்கே வந்திருக்காளான்னு கேட்க ஆமான்னு கெல்லி சொல்கிறாங்க. இந்த சூசி லூஸு மாதிரி எனக்கு வாய்ஸ் மெயில் அனுப்பியிருக்கா, டிடெக்டிவ் கிட்ட அவளே மாட்டி விட்டுருவா போலேன்னு சாம் டென்ஷன் ஆகிறாரு. சரி, நீங்கள் நேரில் வாங்க, உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன்னு கெல்லி சொல்லவும் சாம்க்கும் கெல்லியை மிஸ் பண்ணுறாரு போல். ஆனால் பிளானை சொதப்பிடக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. சூசியை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நான் பார்த்துக்கிறேன், நீ எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுன்னு சாம் சொல்கிறாரு. ஃபோனை லவுட் ஸ்பீக்கரில் போட சொல்லி கெல்லிக்கும் சூசிக்கும் சாம் அட்வைஸ் பண்ணுறாரு. கொஞ்ச நாள் அமைதியாக இருங்க, டிடெக்டிவ் மோப்பம் பிடிச்சி வந்தாலும் எதுவும் உளறிடாதீங்கன்னு சொல்லிட்டு சாம் காலை கட் பண்ணுறாரு. கெல்லியும் சாமும் சேர்ந்து ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்கன்னு சூசிக்கு டவுட் வந்துருச்சு. குப்பையில் உட்காந்து ட்ரக்ஸ் அடித்து மூளை செத்து போச்சா உனக்குன்னு கெல்லி கேட்க
உனக்கெல்லாம் என்னை பார்த்தா குப்பை மாதிரி தான் தெரியும்னு சொல்லி சூசி கெல்லி அறையிறாங்க. கெல்லி டென்ஷன் ஆகி சூசியை ஸ்விம்மிங் பூலில் பிடிச்சி அமுக்குறாங்க. 2 பேருக்கும் ஸ்விம்மிங் பூலில் சண்டை நடக்குது. இதை டிடெக்டிவ் மறைஞ்சிருந்து வீடியோ கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறாரு. என்ன இப்படி மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்கன்னு டிடெக்டிவ் பார்த்துட்டு இருக்கும் போதே கெல்லியும் சூசியும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடி பாவீங்களான்னு டிடெக்டிவ் ஜூம் பண்ணி பார்க்குறாரு. அடுத்த சீனில் டிடெக்டிவ் டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னியோட ஆஃபீஸில் இந்த வீடியோவை போட்டு காட்டுறாரு. இதை போய் ஏன் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி ஷாக் ஆகுறாரு. கெல்லி ஃபோனில் பேசுகிறது சாம் கிட்ட தான். 3 பேரும் சேர்ந்து நல்லா நடிச்சுட்டு $8 மில்லியன் பணத்தோட எஸ்கேப் ஆக போகிறாங்கன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. டிடெக்டிவ் இந்த கேஸை ஃபாலோ பண்ணுறதை டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி விரும்பலை. இந்த வீடியோ பற்றி கெல்லி அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா என் வீட்டுக்குள்ளேயே திருட்டுத்தனமாக நுழையிறீங்களான்னு நம்ம மேலே தான் கேஸ் போடுவாங்க. அதனால் மேற்கொண்டு இந்த விஷயத்தை கிளறாதீங்கன்னு டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி சொல்கிறாரு. இதை அசால்ட்டாக விட்டிங்கன்னா ஒரு சைக்கோ கிட்ட மாட்டி 2 பொண்ணுங்க இறந்துருவாங்கன்னு டிடெக்டிவ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சாம் அங்கே வராரு. இவரை டிடெக்டிவ் வர சொல்லியிருப்பார் போல். இந்த கேஸில் மறுபடியும் என்னை இழுத்தீங்கன்னா உங்கள் மேலே கேஸ் போடுவேன்னு கத்திட்டு சாம் அங்கேருந்து போயிடுறாரு. ஏதோ அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு என்னால் சும்மா இருக்க முடியலைன்னு லேடி டிடெக்டிவ் கிட்ட டிடெக்டிவ் புலம்புறாரு. அடுத்த சீனில் கெல்லி சூசியை கூட்டிகிட்டு ரேஞ்ச் ரோவர் காரில் பீச்சுக்கு வராங்க. சூசி நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு போதையில் இருக்காங்க. அப்போ சாம் அங்கே வந்து நிற்கிறாரு. நான் உன்னை ஏமாத்துவேன்னு எப்படி நினச்சேன்னு சாம் கேட்குறாரு. சாம்க்கு பதில் சொல்கிற அளவுக்கு கூட சூசி நிதானத்தில் இல்லை. கெல்லியை கார்லேருந்து ஒரு பிளாங்கெட் எடுத்துகிட்டு வர சொல்லி சாம் அனுப்புகிறாரு. கெல்லி ஒரு பெரிய பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு வரப்ப சாமு சூசியை ஷாம்பைன் பாட்டிலாலே அடித்து கொலை பண்ணுறாரு. சாமும் கெல்லியும் சேர்ந்து சூசியோட பாடியை கவரில் சுற்றி காரில் வைக்கிறாங்க. கெல்லி பதட்டமாக இருக்கிறத பார்த்து ஐயோ ஓகே பேபின்னு சாம் கேட்குறாரு. இந்த கார் எடுத்துகிட்டு வந்தது எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்னை கொன்னே போட்டுருவாங்கன்னு கெல்லி சொல்கிறாங்க. ஆக மொத்தம் சூசியை கொலை பண்ணதை பற்றிலாம் கவலை இல்லை. சூசியோட பாடியை பக்கத்தில் இருக்கிற ஒரு சதுப்பு நிலத்தில் சாம் டிஸ்போஸ் பண்ணுறாரு. அடுத்த நாள் காலையில் கெல்லி காரை வாஷ் பண்ணிட்டு இருக்கிறப்ப டிடெக்டிவ் வந்து வாசலில் நிற்கிறாரு. அவரை பார்த்ததுமே டென்ஷனான கெல்லி எங்கள் ப்ராப்பர்ட்டியில் என்னையா பண்ணுறேன்னு கேட்டு ஹோஸ் பைப்பை அவர் பக்கம் திருப்பி தண்ணியை பீச்சி அடிக்கிறாங்க. சோத்துலையும் அடி வாங்கியாச்சு சேத்துலையும் அடி வாங்கியாச்சுங்கிற மாதிரி டிடெக்டிவ் நிற்கிறாரு. அப்படியே கட் பண்ணி டிடெக்டிவும் லேடி டிடெக்டிவும் சூசியோட ஏரியாவில் நிற்கிறத காட்டுறாங்க. சூசி நைட்டு வீட்டுக்கு வரவே இல்லைன்னு தெரிய வருது. சூசிக்கு ஏதோ நடந்திருக்கும்னு டிடெக்டிவ் கெஸ் பண்ணுறாரு. பீச்சில் ஒரு போட்டில் ரத்தக்கரையும் ஒரு பல்லும் இருக்கிறத டிடெக்டிவ் கண்டுபிடிக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் ஃபாரன்சிக் டீமும் டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னியும் அங்கே வராங்க. சாம் தான் சூசியை கொலை பண்ணிக்கணும்னு டிடெக்டிவ் கெஸ் பண்ணுறாரு. சூசியோட காரு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நிற்கிறதுனால சூசி ஊரை விட்டு போயிருக்கலான்னு லேடி டிடெக்டிவ் சொல்ல கார் அங்கே வச்சதே சாமா தான் இருக்குன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. நீ சொல்கிறபடி ஒருவேளை கொலையே நடந்திருந்தாலும் அதை கெல்லி தான் பண்ணியிருக்கணும்னு டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி சொல்கிறாரு. ஏன்னா டிடெக்டிவ் சாமை டார்கெட் பண்ணுறதை டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி விரும்பலை. ஏன்னா அன்னைக்கே சாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனால டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி சொல்கிற மாதிரி இந்த கேஸை தான் விட்டு தொலைங்களேன்னு லேடி டிடெக்டிவும் சொல்கிறாங்க. சரி இப்போ கிடைச்சிருக்கிற இந்த பல்லு சூசியோடது இல்லைன்னா நான் விட்டுறேன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. அடுத்த சீனில் சாமை லேடி டிடெக்டிவ் மறைஞ்சிருந்து வாட்ச் பண்ணுறாங்க. அப்போ சாம்க்கு கெல்லி கிட்டேருந்து கால் வருது. கெல்லி இப்போ கெஸ்ட் ஹவுஸில் ஒளிஞ்சிருக்காங்க போல், நர்வஸாக இருக்கேன்னு கெல்லி சொல்லவும் இன்னும் 1 வாரத்தில் வெளிநாட்டுக்கு போயிடலாம், அப்புறமா நம்ம பணக்காரங்க, அது வரைக்கும் கெஸ்ட் ஹவுஸ்லேயே பத்திரமா இருன்னு சாம் சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாரு. லேடி டிடெக்டிவ் பைனாகுலரில் வாட்ச் பண்ணுறத சாம் பார்த்துட்டார் போல். ஏன் இப்படி அடுத்தவங்க வீட்டை எட்டி பார்க்குறீங்கன்னு சாம் கேட்க சூசி மிஸ்ஸிங்னு லேடி டிடெக்டிவ் சொல்கிறாங்க. சரி வாங்க நான் உங்ககிட்ட ஒன்று காட்டணும்னு லேடி டிடெக்டிவை சாம் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு ஃபைலை சாம் கொடுக்குறாரு. இது கெல்லியோட காலேஜ் ரிப்போர்ட்டு. கெல்லி வயலண்ட்டாக நடந்துக்கிற கேரக்டர்னும் கெல்லிக்கும் சூசிக்கும் ரிலேஷன்ஷிப் இருந்ததையும் சாம் போட்டு கொடுக்குறாரு. போலீஸோட சந்தேகத்தை அப்படியே கெல்லி பக்கம் திருப்புறாரு. இதே நேரம் டிடெக்டிவ் போர்ட்ல இந்த ரத்தக்கரை சூசியோடதுன்னு கன்ஃபார்ம் பண்றாரு. சாம் சொன்னதை நம்ம லேடி டிடெக்டிவ் டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி சொல்ற மாதிரி சூசியை கொலை பண்ணது கெல்லியா தான் இருக்கும்னு சொல்றாங்க. டிடெக்டிவ் உடனே கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிற கெல்லியை பார்க்க போறாரு. அப்ப அவங்க 2 பேருக்கும் சண்டை நடந்து 3 கன் ஷாட் கேக்குது. யாரை சுட்டாங்கன்னு நம்ம யோசிக்கிறப்பவே டிடெக்டிவ் ஷோல்டர்ல புல்லட் பட்ட காயத்தோட வெளியே வராரு. அப்ப கெல்லியோட அம்மா அங்க வராங்க. கெல்லி இறந்து கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அடுத்த சீனில் டிடெக்டிவ் டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னியோட ஆஃபீஸில் இருக்காரு. கூட லேடி டிடெக்டிவும் இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு கெல்லி டிடெக்டிவை ஷூட் பண்ணனால வேற வழி இல்லாமல் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக 2 தடவை ஷூட் பண்ணிட்டாரா. சூசிக்கு நடந்த மாதிரி கெல்லிக்கு நடந்துடக்கூடாதுன்னு அவளை காப்பாற்றுறதுக்காக தான் போனேன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. இந்த ஷூட்டிங்காக டிடெக்டிவ் மேலே என்கொயரி நடக்குது. இந்த கேஸில் ஹையர் ஆஃபீஸர்ஸோட பெர்மிஷன் இல்லாமல் இன்வால்வ் ஆனனால தான் 2 பொண்ணுங்களோட உயிர் போயிருச்சுன்னு சொல்லி டிடெக்டிவை டெர்மினேட் பண்ணுறாங்க. சூசியோட ரத்தக்கரை ரேஞ்ச் ரோவர் காரில் இருந்ததை வச்சு கெல்லி தான் சூசியை கொலை பண்ணிக்கணும்னு போலீஸ் கன்க்ளூட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் சாம் ஹாயா பீச்சில் உட்காந்துருக்காரு. இவர் ஸ்டே பண்ணிக்கிற பீச் ரிசார்ட்டில் தான் இப்போ டிடெக்டிவும் இருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு டீலிங் இருக்கு போல.
சூசியை கொலை பண்ணதுன்னு கெல்லின்னு ஃப்ரேம் பண்ணி அரெஸ்ட் பண்ணாமல் கெல்லி எதுக்கு ஷூட் பண்ணன்னு சாம் கேட்குறாரு. எப்படியோ சூசியை கொலை பண்ணது கெல்லின்னு டிபார்ட்மெண்ட்டில் கேஸை முடிச்சிட்டாங்கல்லன்னு டிடெக்டிவ் சொல்கிறாரு. இதுக்காக சாம் கிட்ட டிடெக்டிவ் பணம் கேட்டிருப்பார் போல். பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆக கொஞ்சம் டைம் ஆகும், அது வரைக்கும் போட்டிங் போகலான்னு சொல்லி சாமு டிடெக்டிவை கூட்டிகிட்டு போட்டில் போகிறாரு. அப்போ சாமு டிடெக்டிவை கொலை பண்ண ட்ரை பண்ணவும் டிடெக்டிவ் ஃபைட் பண்ணுறாரு. அப்போ யாரோ ஃபிஷ்ஷிங்க்கு யூஸ் பண்ணுற ஸ்பியர் கன்னால் டிடெக்டிவை ஷூட் பண்ணி கடலில் தள்ளி விடுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, இறந்து போனதா எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிற சூசி தான். போன வருஷம் சூசியோட பாய் ஃப்ரெண்டை டிடெக்டிவ் என்கவுண்டர் பண்ணதுக்காக பழி வாங்கிட்டாங்க. சூசியும் சாமும் இப்போ போட்டில் இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி சூசி ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. அதை குடிக்க சாம் தயங்குறாரு. உங்களை கொலை பண்ணிட்டு இந்த போட்டை நான் எப்படி ஓட்டிகிட்டு போவேன், தைரியமாக குடிங்கன்னு சூசி சொல்லவும் சாம் ட்ரிங்க் பண்ணுறாரு. ஆனால் சாம் சந்தேகப்பட்ட மாதிரியே சூசி ட்ரிங்க்கில் பாய்சன் கலந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா சாம் பாட சொல்லி கொடுக்கறத விட பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணுறது தான் குறியாக இருந்தார். சாம் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போதே அவரை கடலில் தள்ளி விட்டு சூசி கொலை பண்ணிடுறாங்க. இதே நேரம் லேடி டிடெக்டிவ் சூசியோட ஏரியாவில் இருக்கிற ஒரு ஓல்டு லேடி கிட்ட விசாரிக்கிறப்ப தான் பல உண்மைகள் தெரிய வருது. இந்த வயசான லேடி தான் சூசியை வளர்த்துருக்காங்க போல். சூசி கால் கேர்ளாக இருந்தப்ப டிடெக்டிவ் டெய்லி இங்கே வந்து சூசியை லவ் பண்ணுறதா சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்காரு. இதை தட்டி கேட்ட சூசியோட பாய் ஃப்ரெண்டை என்கவுண்டர் பண்ணியிருக்காரு. இதை சூசி பார்த்தனால தான் அவங்கள ட்ரக் கேஸில் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்காரு. சூசிக்கு டிடெக்டிவ் மேலே இருந்த கோவத்துக்கு காரணம் இப்போ தான் நமக்கு புரியுது. அது மட்டும் இல்லை, கெல்லியோட தாத்தா இந்த ஏரியாவுக்கு அடிக்கடி வருவாராம். அவருக்கும் ஒரு கால் கேர்ளுக்கும் பிறந்த பொண்ணு தான் சூசி. அப்படி பார்த்தா சூசியும் கெல்லியோட அம்மாவும் ஹாஃப் சிஸ்டர்ஸு. ஸோ சூசியோட அக்கா பொண்ணு தான் கெல்லின்னு லேடி டிடெக்டிவ்க்கு தெரிய வருது. அங்கே இருக்கிற போட்டு சூசியோடதுன்னு ஓல்டு லேடியோட பையன் சொல்கிறான். சூசிக்கு செயிலிங் தெரியுமான்னு லேடி டிடெக்டிவ் கேட்க, சூசிக்கு ஐக்கியம் அதிகம், அவள் மைண்டை எதில் ஃபோக்கஸ் பண்ணாலும் அதை செஞ்சு முடிக்காமல் விட மாட்டான்னு அவர் சொல்கிறாரு. கிளைமேக்ஸில் சாமோட பாடி கடலில் மிதக்குது. சூசி தனியால் போட்டை ஓட்டிட்டு போகிறாங்க. இந்த கதையில் மாஸ்டர் மைண்டாக இருந்தது ஆக்சுவலாக சூசி தான். சூசி காலேஜில் ஜாயின் பண்ண டைமில் சாமை நல்ல ஃப்ரெண்டாக தான் நினச்சாங்களாம். டிடெக்டிவ் பொய்யா ட்ரக் கேஸ் போட்டு சூசி ஜெயிலுக்கு போனப்போ சாம் ஹெல்ப் பண்ணவே இல்லை. இந்த கோவத்தை மனசில் வச்சுக்கிட்டு சாமும் கெல்லியும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இன்டிமேட்டாக இருந்ததை சூசி ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி தான் தன்னோட பிளான்க்கு சாமை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் சூசியை கொலை பண்ணுற மாதிரி சாம் நடிச்சாரு. தான் இறந்து போனதா எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக தன்னோட பல்ல சூசியே கட்டிங் பேப்பரால் பிடுங்கியிருக்காங்க. டிடெக்டிவ்க்கு தான் சூசி மேலே ஒரு லவ் இருக்குல்ல. சூசி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே டிடெக்டிவ் இந்த கேஸில் தீவிரமாக இறங்கியிருக்காரு. சூசியை கொலை பண்ணது கெல்லியாக தான் இருக்கும்னு லேடி டிடெக்டிவ் சொன்னனால தான் கெல்லியை கொலை பண்ணுற இன்டென்ஷனோடு தான் அன்றைக்கி டிடெக்டிவ் போயிருக்காரு. ஃபஸ்ட்டு கெல்லியை ஷூட் பண்ணிட்டு அடுத்து கெல்லியோட கன் எடுத்து தண்ணியை ஷோல்டரில் ஷூட் பண்ணியிருக்காரு. செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஷூட் பண்ணி தான் டிபார்ட்மெண்ட்டில் போய் சொல்லியிருக்காரு. சரி, இப்போ சூசி போட்டில் எங்கே போகிறாங்கன்னு தானே கேட்குறீங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐலண்டில் சாமோட லாயரை சூசி மீட் பண்ணுறாங்க. லாயர் ஒரு பணப்பெட்டியை சூசி கிட்ட கொடுக்குறாரு. கெல்லியோட அம்மா சாம்க்கு செட்டில் பண்ண அமௌண்ட்டு லாயர்கிட்ட தான் இருந்துச்சு போல். அதுலேருந்து லாயரோட ஃபீஸ்க்காகவும் தன்னை வளர்த்த ஓல்டு லேடிக்காகவும் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு மீதி பணத்தை சூசி எடுத்துக்கிறாங்க. கெல்லியோட தாத்தா சேர்த்து வச்ச சேவிங்ஸ்னால் அதில் சூசிக்கும் உரிமை இருக்கும்ல. கேஸ் க்ளோஸ்டுன்னு லாயர் சொன்னதும் பணப்பெட்டி எடுத்துகிட்டு சூசி கிளம்புறாங்க. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.